அதிகப்படியான வசதிகள் கொண்ட நாடுகள்ல சவுதி அரேபியாவுக்குன்னு தனி இடமே உண்டு. என்னதான் எண்ணற்ற வசதிகள் இருந்தாலும், அந்த நாட்டுக்குன்னு தனிப்பட்ட கட்டுப்பாடுகள் நெறையவே இருக்கு. இங்க வாழக்கூடிய மக்களுக்கு அவங்க அணியக்கூடிய உடை, கலாச்சாரம், பண்பாடு இப்படின்னு நிறைய விஷயங்கள்ல கட்டுப்பாடு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வாழக்கூடிய மக்கள் மது அருந்துதல் கூடாது. அரசாங்கத்தையோ அல்லது அரசையோ எதிர்த்து பேசக்கூடாது. இது பொது இடங்கள்ல மட்டும் இல்ல, சமூக வலைத்தளங்கள்லயும் அரசாங்கத்தையோ, அரசையோ எதிர்த்து பேசுனாங்கன்னா, அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும். சவுதி அரேபியாவ பொறுத்தவரைக்கும் முக்கியமா பெண்களுக்குன்னு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. இப்படிப்பட்ட பல கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்ட சவுதி அரேபியாவுல, இப்போ சில நவீன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது பெரும்பாலான மக்களால வரவேற்கவும் பட்டிருக்கு. அப்படி என்னென்ன நவீன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சவுதி அரேபியாவுல உள்ள பெண்களுக்கு 2015க்கு அப்புறம் தான் ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருக்கு. இந்த வருடம், அதாவது 2024வது வருடம் சவுதி அரேபிய அரசு பெண்களுக்கு சில சலுகைகளை அறிவிச்சிருக்கு. பெண்கள் கார்கள் ஓட்டுவதற்கும், ஆண்களோடு சினிமா திரையரங்குகளுக்கு செல்வதற்கும் சவுதி அரேபிய அரசு அனுமதி வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக்ஸ் டான்ஸ் மியூசிக்ஸ்ல பங்கேற்கிறதுக்கும் சவுதி அரேபிய அரசு பெண்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கு. இந்த கட்டுப்பாடு தளர்வுகள் எல்லாமே மற்ற நாடுகளுக்கு சாதாரணமான விஷயங்களா தான் இருக்கு. ஆனா பழமைவாதி நாடான சவுதி அரேபியா மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா தான் பார்க்கப்படுது. கடுமையான மதுவிலக்கு அமல்படுத்தி வந்த சவுதி அரேபிய அரசு சமீபத்துல முஸ்லிம் அல்லாத நபர்கள் மதுபானங்கள் வாங்கிக்கலாம்னு அனுமதி கொடுத்திருக்கு. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அங்க ராஜ்யத்துல இருக்கவங்க எப்போதுமே முழு முகதாடியோட இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பாரம்பரியமான அரேபிய அங்கிய போட்டிருப்பாங்க. இப்போ இந்த கட்டுப்பாடுகள்ல இருந்து அவங்களும் வெளியே வந்திருக்காங்க. மதுபான கடைகள் திறப்பு, பெண்களுக்கு லைசன்ஸ் வழங்குதல், திரையரங்குகள் திறப்பு இப்படின்னு நிறைய விஷயங்கள்ல சவுதி அரேபியால இப்போ மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. சமீபத்துல இந்த சாதாரண மாற்றங்களை கொண்டு வந்து சவுதி அரேபிய அரசு பல நாடுகளோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த அரசு 2018வது வருஷம் சினிமாவுக்கான தடையை நீக்குச்சு. 2030க்குள்ள 300க்கு மேற்பட்ட திரையரங்குகளை திறக்கிறதுக்கான முடிவுலையும் இருக்காங்க. இதோட கூடுதல் தகவல் என்னன்னா, பெண்களோட உரிமைகள் மீதான வரம்புகளை இளவரசர் முகமது தளர்த்தியுள்ளார்.